ஐயோ இவரு ரொம்ப மோசமான ஆளாச்சே அப்படின்னு வந்து இந்த A1 படத்துல காமெடியில வர்ற மாதிரி நார்த் கொரியா வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க கேங்ல. அதாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போயிருந்தாரு, அங்க ரஷ்யன் பிரசிடென்ட் வந்திருந்தாரு. இந்த 3 பேர் ஒன்னா நிக்கிற போட்டோ இருக்குல்ல, இந்தியா ரஷ்யா சைனா ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு ட்ரம்ப்னால தூங்க முடியல. இப்போ அந்த கேங்ல வந்து கடைசியா நார்த் கொரியா வேற வந்து சேர்ந்துட்டாரு. கடைசியா தான் வந்து சேர்ந்தான் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. நார்த் கொரியா வேற உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து தலகால் புரியாம அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவரோட ட்ரூத் சோஷியல், அவரோட சொந்த சோஷியல் மீடியால அவர் மட்டும் இருக்காருல, அவர் வந்து அதுல என்ன போட்டிருக்காருன்னா, இந்த நார்த் கொரியா ரஷ்யா சைனாலாம் ஒன்னு சேர்ந்து நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பயந்துட்டாரா இல்ல தூக்கத்துல ஏதாவது ட்வீட் பண்ணிருக்காரான்னு தெரியல. கான்ஸ்பைரிங் அகைன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லி போட்டு விட்டுருக்காரு. 3 பேர் சிரிக்கிறாங்க. யோ நாங்க பாட்டுக்கு 3 பேர் ஒன்னா நின்னா நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது ட்விஸ்ட்டுங்க. இது நம்ம வந்து நடக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனா இவ்வளவு பயங்கரமா நடக்கும்னு எதிர்பார்க்கல. நார்த் கொரியன் தலைவர் கிம் ஜாங் உன் வந்து அமெரிக்கான்னு சொன்னா வெறுக்கக்கூடிய ஆளு வந்து இந்த சைனா எல்லாத்தையும் விட ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன் தான். நார்த் கொரியா தான். அவங்க நாடையே எதுக்கு ரெடி பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நாட்டே ரெடி பண்ணிருக்காங்க. உங்க நாட்டோட ஐடியாலஜி என்னன்னா அமெரிக்கா எங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தான் வந்து அவங்க நாட்டோட மொத்த ஒரே கொள்கை. அந்த நாட்டோட தலைமை வந்து இப்போ சைனாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனால இருந்தாரா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய முக்கியமான பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும், ஏன் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட சைனால இருந்தாரா, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் மீட் பண்ணி முடிச்சு அடுத்த நொடி சைனாக்குள்ள ஒரு ட்ரெயின் வருது. அதுவே ஒரு பயங்கரமான விஷயம். லிட்டரலா ஒரு ட்ரெயின்ல ஒரு என்ட்ரி. எப்பவுமே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னா ஃளைட்ல தானே போவாங்க. நார்த் கொரியன் தலைவர் இந்த அமெரிக்காவை நம்பி ஃளைட்ல எல்லாம் பறக்க முடியாது, ட்ரெயினை விடுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல சைனாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்து, அவருக்குன்னு தனி ட்ரெயின்ல என்ட்ரி கொடுத்து ட்ரெயின்ல இறங்கி அவர் போய் வந்து சைனாவோட அணு ஆயுதத்தை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து, கூடவே புட்டின் ரஷ்யாவோட பிரசிடென்ட் சைனா நின்னு நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, சைனால நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, உண்மையிலே ட்ரம்பை தூங்க விடாம பண்ணிடுச்சு. அது என்ன மேட்டர் அப்படிங்கறத இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட நேத்திக்கு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிருந்தாங்க, மதன் இன்னைக்கு வந்து சைனா இந்தியா ரஷ்யான்னு 3 மிகப்பெரிய நாடுகள் ஒன்னா சேர்ந்தா கூட அமெரிக்காவோட ஜிடிபிக்கு ஏத்தவாரோ இல்ல அமெரிக்காவோட சொத்துக்கு நிகராவோ நிக்க முடியாது. அப்போ இந்த கூட்டணியோட என்னதான் பிரயோஜனம் இருக்குது, இதை வச்சுட்டு என்னதான் பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான ஒரு பதில் இருக்குது. இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு பிரயோஜனம் இல்லன்னா இல்ல, இன்னைக்கும் வேலிடிட்டி இருக்குது. கண்டிப்பா அமெரிக்காவை நம்ம பீட் பண்ற நம்பர்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா 10 வருஷத்துல இங்க இருக்கிற தனியா ஒரு நாடு அமெரிக்காவை தூக்கி வாரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களால நம்ப முடியுமா? அதுவும் என்னன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் நிறைய பேருக்கு. இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு 2035 யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் உலகத்திலே யங்கஸ்ட் கண்ட்ரியான இந்தியா இன்னைக்கு உலகத்தோட குளோபல் டெக் பவரா இருக்கக்கூடிய சைனா, உலகத்திலே அதிகமான ரிசோர்சஸ் கொண்ட ரஷ்யா 3 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 2035ல கேமே வேற. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது சைனால, எதை பார்த்து ட்ரம்ப் கதி கலங்கி இருக்காரு, அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த 3 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நீங்க டெய்லி இந்த வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறது எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும், சிம்பிளா புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துருங்க. ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கதி கலங்கி பேசிட்டு இருக்காரு. அது என்னங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேவா? என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் SCO அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சமிட் வந்து சைனால நடந்துச்சு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் பேசியிருக்கோம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இது வந்து சைனாவோட நாங்கெல்லாம் நம்பகமான ஆட்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் மீட்டிங். அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் தான், சைனாவை சுத்தி இருக்கக்கூடிய பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். அதுல வந்து நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரும் போயிருந்தாரு. இதுவே வந்து ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல்ங்க. ஆல்ரெடி அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்ப அங்க போய் நிக்கிற, நான் உன் மேல டாக்ஸ் போடலாம், உன் நாட்டில் இருக்கிற இந்த திருப்பூர்ல இருக்கிற மக்களோட வேலையெல்லாம் கெடுத்து விடலாம், ஆனா நீ அப்பவும் என் கூட தானே நிக்கணும், ஏன்னா நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அமெரிக்கா கத்திக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்தியா வந்து கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சைனாவோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்காவோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கும் சைனாவோட ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பாசிட்டிவா நான் சொல்றேன், அமெரிக்கா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணாலும் அமெரிக்கா நம்மள கீழே தான் பார்க்கும். சைனா வந்து உள்ளுக்குள்ள கீழே பார்த்தாலும் அட்லீஸ்ட் வெளியில வந்து ஈக்குவலா பார்க்குற மாதிரி நடிக்கவாது செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். we are equals at the table. ரஷ்யா சைனா இந்தியாங்கிறது ஈக்குவல்ஸ் at the table. எந்த விதத்துல இது பெரிய நாடு அந்த பெரிய நாடுலாம் யாரும் பேச முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சா, SCO நடந்து முடிஞ்ச இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து இமீடியட்டா சைனாவோட ஒரு மிகப்பெரிய பரேடு நடக்குது. இந்த பரேடு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2ஆம் உலக போர் முடிஞ்சு சைனா வந்து அதுல இருந்து வெளியே வந்ததை செலிப்ரேட் பண்றதுக்கு, ஓகேவா? நம்ம ஊர்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி சைனாவோட வெர்ஷன் ஆஃப் இட், ஓகேவா? அவங்க 2ஆம் உலக போர்ல ஜப்பான்
ஜப்பான் வந்து அவங்கள பயங்கரமா குண்டு போட்டு அவங்கள ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. எப்போ? நேத்திக்கு. இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, புட்டின் அங்கேயே தான் இருக்காரு. ரஷ்யன் பிரசிடென்ட் அங்கேயே ஸ்டே பேக் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியால இருந்து வந்து இறங்குறாரு. ட்ரெயின்ல வந்து இறங்குறாரு கிம் ஜாங் உன். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து கிம் ஜாங் உன் இறந்துட்டாருன்னு ஒரு ரூமர் வரப்ப நம்ம அதை சொல்லிட்டேங்க. நம்ம ஊர்ல மீம்ஸா வச்சு தள்ளினாங்கல்ல, அதே கிம் ஜாங் உன். இந்த கிம் ஜாங் உன் நார்த் கொரியன் லீடர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து சைனாக்குள்ள இறங்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இப்போ சைனால நடக்கிற இந்த பரேடுக்கு சீஃப் கெஸ்ட். ஏன் இந்தியா இதுக்கு போகல, ஆர் இந்தியா ஏன் இதை அவாய்ட் பண்ணிருப்பாங்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான லாஜிக் இருக்குது. இதை செலிப்ரேட் பண்றது வந்து ஜப்பானை கீழே போடுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஓகேவா? சைனாக்கும் ஜப்பானுக்கும் செட் ஆகுது. இன்ஃபேக்ட் ஜப்பான் பல முறை வந்து நம்ம தான் இதெல்லாம் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை ஏன் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு கேட்டும் சைனா வந்து அப்படிலாம் விட முடியாது, நீ என்னென்ன தொல்லை பண்ண, நான் ஒவ்வொரு வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணி காமிப்பேன்னு சொல்லி சைனா செலிப்ரேட் பண்ணிருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு அந்த எஸ்சிஓ மீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருந்தா வந்தாரு. நம்மளுக்கும் ஜப்பானுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் படத்தை கூட அவ்வளோ பாக்குறாங்கல்ல, ஸோ நம்ம பெருசா வந்து அங்க அஃபண்ட் பண்ணிக்க வேணாம் ஜப்பானுங்கிறதுனா மேபி இந்தியா அங்க போகாம இருந்திருக்கலாம். பட் அதர்வைஸ் இட்ஸ் வாஸ் a ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்களோட பரேடு அண்ட் இந்த பரேடு வந்து நார்மல் பரேடு கிடையாது. உலகத்திலேயே இதுவரைக்கும் நடந்த பரேட்ஸ்லயே அதிகமான அணு ஆயுதங்களையும் அதிகமான மாடர்ன் டெக்கையும் வேர்ல்டு ஃபுல்லா பாக்குறதுக்கு டிஸ்ப்ளே வைக்கிற பரேடு நேத்திக்கு நடந்திருக்குது. அமெரிக்கா கிட்ட இதை விட அதிகமா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாத்தையுமே காமிச்சு ஃபிளெக்ஸ் எல்லாம் பெருசா பண்ணதில்லை. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சைனா வந்து லிட்டரலா பரேட்ல நடக்க விட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க வச்சிருந்த சில ஆயுதங்களை மட்டும் அவங்க கிட்ட சொல்றேன் கேளுங்களேன். சோ நியூக்ளியர் ஹெட் வந்து இன்னொரு நாடு மேல நியூக்ளியர் குண்டை போடுறதுக்கு, அணு ஆயுதத்தை போடுறதுக்கு தேவையான மிசைல்ஸ் சப்மரீன்ல இருந்து போடுறத வந்து டிஸ்ப்ளேல வைக்கிறாங்க. தண்ணிக்குள்ள இருந்து போடுறத, தரையில இருந்து போடுறத, வானத்தில இருந்து போடுறது, மூணையுமே டிஸ்ப்ளேல வைக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு பேஸ் இருக்குது, குவாம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு பர்టిక్యులர் பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க. இது அமெரிக்கால இருக்க அமெரிக்கன் குவாம் அப்படிங்கிற இந்த ஒரு பேஸை வந்து டைரக்டா தாக்குறதுக்குன்னு டிசைன் பண்ண ஒரு பர்టిక్యులர் ஆயுதம். சைனா பாத்தீங்களா, இதான் சான்ஸ்னு எகிரி எகிரி அடிக்கிறாங்கிற மாதிரி அமெரிக்கன் பேசஸ் வந்து எங்கெங்க அடிக்க முடியுமா அதுக்குன்னு இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி டெவலப் பண்ணிருப்பாங்கல்ல. அமெரிக்கா தான் வேர்ல்டுலயே அதிகமான ஆயுதங்களையும் அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் வச்சிருக்கிற நாடு. அதை கவுண்டர் பண்றதுக்கு சைனா இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதங்களையும் ஃபார் எக்ஸாம்பிள் DF-26D பாலிஸ்டிக் மிசைலை வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வச்சிட்டு இருக்கப்போ யார் 3 பேர் நிக்கிறாங்க? நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் ஒண்ணா நின்னுட்டு இருக்காங்க. இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரஷ்யாவோட உக்ரைனிய போர்ல வந்து நார்த் கொரியா தன்னோட சோல்ஜர்ஸே உள்ளுக்குள்ள கொடுத்து விட்டுருக்காங்க. கரெக்டா? அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது போக CJ-1000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டான சைனீஸ் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்ப்ளேல வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வேற வந்து ரஷ்யாவோட டாக் டீம் போட்டு சண்டையா போட்டுட்டு இருக்காங்க. அதையும் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து நேத்திக்கு பேசுறப்போ சொல்றாரு, நார்த் கொரியன் சோல்ஜர்ஸோட ஹெல்ப்னால தான் ரஷ்யா வந்து உக்ரைன்ல இந்த சில இடங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோம், அதுக்கு வந்து நாங்க என்னைக்குமே நன்றி கடனோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவுக்கு ரஷ்யா ப்ராமிஸ் பண்ணுது. நார்த் கொரியா ஏன் இங்க இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காயின்ங்கிறத நான் சொல்றேன். நார்த் கொரியா ரொம்ப சின்ன கண்ட்ரிங்க, ரொம்ப சின்ன பாப்புலேஷன், ரொம்ப புவரான கண்ட்ரி, எல்லாமே சரி. ஆனா நார்த் கொரியா வந்து முழுக்க முழுக்க வளர்ந்தது, உருவானது, இன்னைக்கு வாழ்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மோசமானவங்க, நாங்க அமெரிக்காவை அழிப்போம், அமெரிக்கா எங்க கிட்ட வந்துச்சுன்னா அமெரிக்காவை நாங்க நாசமாக்கிடுவோம், இந்த அளவுக்கு யூஎஸ் பகச்சுக்கிட்ட ஒரு நாடு வேர்ல்டுலயே கிடையாது. அதனால தான் நார்த் கொரியா மேல எல்லாரும் சாங்ஷன் 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 அமெரிக்கன் பிரஷர்ல போட்டு வச்சிருக்காங்க. யாருமே நார்த் கொரியா கூட பேசக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை எதிர்த்தாங்கிற ஒரு நாடு, ஒரு பிரச்சனைக்காகவே நார்த் கொரியா வந்து இவ்வளவு தனிமைக்குள்ள எக்கனாமி பிரச்சனை எல்லாமே உருவாக்குனது அமெரிக்கா தான். ஏன்னா நார்த் கொரியாவுக்கு யூஎஸ் பிடிக்காது, யூஎஸ்க்கு நார்த் கொரியாவை பிடிக்காது. நார்த் கொரியா வந்து போர்ல சோல்ஜர்ஸ் வந்து இறங்கி சண்டை போட்டது ஒரு மாதிரி கப்ஷுப்பா இருந்துச்சு, வெளியே பப்ளிக்கா பேசல. பட் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து டைரக்டா சொல்றாரு, நார்த் கொரியானால தான் இந்த போர்ல வந்து நாங்க முன்னேறி போயிட்டு இருக்கோம்னு. முன்னேறி போறோம்னு சொல்றது யாருக்கு அகைன்ஸ்டா? உக்ரைனுக்கு மட்டும் இல்லங்க, உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுக்குற அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா. இன்னவே உக்ரைன்ல வந்து நடந்துட்டு இருக்கிற போர் வந்து நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஆயுதங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு போராவும் நம்ம பார்க்கலாம். அதையுமே ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து டைரக்டா டிக்ளேர் பண்றாரு. இந்த விஷுவலை பார்த்துட்டு இருக்கிற ட்ரம்ப் வந்து கண்டிப்பா நைட்டு தூங்கல. ஏன்னா அத்தராத்திரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல அவர் 6:45 மணி அவங்களோட லோக்கல் டைத்துக்கு அவர் என்ன தெரியுமா போடுறாரு? இங்க பகல், இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ அன்னைக்கு நைட்டு தூங்கல, உண்மையிலே தூங்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட சொந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதுல the big question to be answered is whether or not President Xi of China will mention the massive amount of support and blood that the United States of America gave to China in order to full stop இல்லாம டைப் பண்ணிட்டு இருக்காரு. China in order to help it to secure its freedom from a very unfriendly foreign invader. அதாவது கதை சுருக்கம் என்னன்னா, 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஜப்பான் வந்து பயங்கரமா சைனாவை அடிச்சிட்டு இருந்தப்போ சைனாவை வந்து காப்பாத்தின ஒரு நாடு, சைனாவுக்கு சப்போர்ட்டா கூட நின்ன ஒரு நாடு, பணமாவும் செலவு பண்ணது, போர்லையும் சப்போர்ட் பண்ண நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. பேசிக்கா இந்த பரேட் எதுக்கு நடக்குது? அந்த டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு, அவங்களோட சுதந்திர நாள்
கிட்டத்தட்ட ஜப்பான் கிட்ட இருந்து அவங்க நிம்மதியான நாள். அதுக்கு சப்போர்ட்டுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கூட நின்னது யாரு? அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு யூஎஸ். அப்போ யூஎஸோட சப்போர்ட் இருக்குதுங்கிறத ஜி பேசுவாரா? சைனீஸ் பேசுவியா? நீ இன்னைக்கு அங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேல, நீ இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணது, நீ வெளியே சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா ஸ்ட்ராங்கா வந்து ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, many Americans died in China's quest for victory and glory. சைனா வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய அமெரிக்கர்கள் வந்து அப்போ செத்தாங்க. இப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் உலக போர்ல அமெரிக்காவுக்கு அந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க சைடு எடுத்தாங்க. சைனாக்காக சாகல. அவங்க செத்தது சைனாக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. சைனா அவங்க போர் பண்ணது சைனாக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. இதான் உண்மை. பட் அவர் அதை அப்படியே மாத்தி சொல்றாரு. I hope that they are rightfully honored and remembered for their bravery and sacrifice. இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அங்க இறந்தவங்களை வந்து சைனா வந்து அமெரிக்கன்ஸ் சைனீஸ் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்ல, சுதந்திர நாள் அன்னைக்கு நம்ம யாரை ஞாபகம் வச்சுப்போம்? சுதந்திர வீரர்களை ஞாபகம் வச்சு போல. சோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சைனீஸ் சுதந்திர வீரர்களை பத்தி மட்டும் யோசிச்சா பத்தாது, அமெரிக்க வீரர்கள் உங்களோட சுதந்திரத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களே நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. நியாயமான ஒரு விஷயம். பட் இதெல்லாம் எங்க லீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு பெரிய காமெடி பண்றாரு. I hope they are may President Xi and wonderful people of China have a great and lasting day of celebrations. பாசிட்டிவா பேசுற மாதிரி இருக்கா? சைனீஸ் மக்கள் எல்லாருமே வந்து have a great day, சூப்பர் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் அந்த மாதிரி பேசிட்டு அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. Please give my warmest regard to Putin, Kim Jong Un as you conspire against the United States of America. ஓகே, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து புட்டின், ரஷ்யாவோட புட்டினுக்கும், அதாவது சைனீஸ் பிரசிடென்ட் கிட்ட ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல சொல்றாரு. அவரோட ட்விட்டர்ல ட்ரூத்ல சொல்றாரு, சைனீஸ் பிரசிடென்ட் நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், உன் மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், நாங்க எங்க தலைவர்கள் வந்து செத்ததை நீ எப்படி கண்டுக்கவே போறதில்ல, எனிவே நீ வந்து என்னோட ரிகார்ட்ஸ், என்னோட மரியாதையை வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட்டுக்கும் கிம் ஜாங் உன் நம்ம நார்த் கொரியன் தலைவனுக்கும் கொடுத்துரு. ஏன்னா நீங்க 3 பேரு இப்போ ஒரே நேரத்தில் அங்க நின்று என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? அமெரிக்காவை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவரே பிரசிடென்ட் இப்படி பேசுறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் இப்படிலாம் ஒரு பிரசிடென்ட் பேசினா அது வேர்ல்டு ஃபுல்லா ஹெட் லைன்ஸ். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போர், அவ்வளவுதான் காலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் ட்ரம்ப் இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த் வந்து லிட்டரலா 3 பிரசிடென்ட் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க நாட்டுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும், ஓகேவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொலையாடி சண்டை மாதிரி பேசிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேரை கடைசியில் ஒரு பேரையும் போட்டுக்கிறாரு. எனிவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. நான் வந்து 2வது பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வரேன். சைனா கிட்ட இந்தியா வித்துற முடியுமா? இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட விற்க முடியும். டிஷர்ட் விற்க முடியும், ஷூஸ் விற்க முடியும், என்னனாலும் விற்க முடியும். சைனா கிட்ட விற்க முடியுமா? விற்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைப்போனா, அமெரிக்காவுக்கு அல்டர்னேட் மார்க்கெட் சைனான்னு. கிடையாது. சைனா வந்து என்னைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் கிடையாது. அவங்க ஊர்ல இல்லாத மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிடையாது, ஃபேக்டரி கிடையாது, அவங்க ஊர்ல கம்மியா பண்ண முடியாத வேலை கிடையாது, அவங்க ஊர்ல இருக்கிற குவாலிட்டியை நம்ம இன்னைக்கு கொடுக்கவே முடியாது. எல்லாமே அவங்க பெட்டரா தான் இருக்காங்க, நம்ம ஒத்துப்போம். ஆனால் என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்தியா என்னைக்குமே சைனா வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டா பார்க்கல, அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் பவரா தான் பாக்குது ஃபார் ரா இன்புட்ஸ். நம்மளுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவை. இன்னைக்கு உலகத்திலே அதிகமான ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய 2 நாடுகள் எது? அதாவது மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சைனா, இன்னொன்னு ரஷ்யா. அந்த 2 நாட்டுக்கிட்டே இருந்து நம்ம ரிசோர்சஸை வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுனால் அதை எடுத்துக்கிறது இந்தியாவுக்கு ஸ்மார்ட்டான விஷயம். சைனா +1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. சைனால இருந்து எல்லாம் வருது, ஆனா வந்து எங்க செய்யப்படுது? நம்மளோட இன்னைக்கு காஸ்ட் இருக்குல்ல, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு லேபர் காஸ்ட்டை வந்து சைனால இன்னைக்கு அடிக்க முடியாது. சைனால குவாலிட்டி கொடுக்க முடியும், ஆனா சைனால வந்து இந்தியாவோட கம்மியான லேபர் காஸ்ட். நீங்க சைனால எல்லாம் லேபர்ஸோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனால இருந்தா கேட்டு பாருங்க, எல்லாம் கண்ட மணி காசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியால தான் லேபர் வந்து சீப்பா இருக்குது. சோ அப்போ லேபர் மார்க்கெட் நம்ம கிட்ட தான் இருக்குது, ஆனா சைனா கிட்ட ரிசோர்ஸ் மார்க்கெட் இருக்குது. சைனால இருந்து ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளா வராம இருந்துச்சு, 5 வருஷமா வராம இருந்துச்சு. இந்த கால்வான் பிரச்சனைனால அமெரிக்கா கிட்ட போனதுனால இந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம ஊர்ல ஈவி பேட்டரி செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. சோ சைனா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸ் எடுத்துட்டு இந்தியால வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மீதி உலகத்துக்கு கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியும். அதுதான் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகேவா? 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் சொன்னா கண்டிப்பா நம்ம என்னமாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இதை சொல்ற இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பின்லாண்டோட பிரசிடென்ட். ஓகேவா? அலெக்ஸ் டப் அப்படிங்கிற பின்லாண்டோட பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்போட கோல்ஃப் விளையாடுறவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஃப் யூரோப் அண்ட் அமெரிக்கா டோன்ட் ஹேவ் மோர் கோஆபரேட்டிவ் ஃபாரின் பாலிசி டுவர்ட்ஸ் த குளோபல் சவுத், எஸ்பெஷலி இந்தியா. அதாவது குளோபல் சவுத்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து முன்னேறிட்டு வரக்கூடிய நாடுகள் சைனா, இந்தியா, இந்த மாதிரி நாடுகள்லாம். ஸோ இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிற இந்த செட் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து யூரோப்பும் அந்த வெள்ளைக்காரங்க பேசிக்கா வந்து ஸ்வீட்டா இல்லைனா, நீங்க கோஆபரேட்டிவா போகலைன்னா தென் நம்ம தான் தோக்க போறோம். அவரே பின்லாண்டுக்காரர். ஓகேவா? அவரே வெள்ளைக்காரர். அவரே என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா அவங்களோட இணங்க போகணும், அவங்களை எதிர்த்துட்டு போனோம்னா நம்ம தோத்துருவோம். The SCO meeting in
China is a reminder to the West about what is at stake. இப்போ ரீசெண்டா ஷாங்காயில நடந்த இந்த மீட்டிங் இருக்குல்ல, மோடி, புட்டின், ஜி ஜின்பிங், சைனா, இந்தியா, ரஷ்யா கைகோர்த்து நிக்கிறது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து அலெக்ஸ் டப், யாரு, பின்லாண்டோட பிரசிடென்ட் டைரக்டா சொல்லியிருக்காரு. நான் இப்போ வீடியோல சொல்ற நிறைய விஷயத்துக்கு வந்து மதன் இது எங்க இருக்கு அங்க இருக்குன்னு கேக்குறீங்களா, ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற பாயிண்ட் அப்படியே கூகுள்ல போடுங்க, உங்களுக்கே ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? யூ கேன் சர்ச் அபவுட் இட். யூ கேன் தேர் ஆர் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஆன் திஸ். இது வந்து வியான்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரிப்போர்ட் ஆயிருக்குது, ஈவன் பிபிசிலயும் வந்திருக்கு. இது எல்லா இடத்துல ஒரு மீடியால வந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் ட்ரிக்கிள் டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. பின்லாண்டோட பிரசிடென்ட் இதை பேசியிருக்காரு, which is huge. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, அவர் யாரு, டொனால்டு ட்ரம்போட ஃப்ரெண்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் ஒண்ணா கோல்ஃப் விளையாட போவாங்க. அவர் பப்ளிக்கா என்ன சொல்றாரு, நான் வெள்ளைக்காரங்க அத்தனை பேருக்கும் சொல்லிக்கிறேன், இந்தியாவை பகச்சுக்காதீங்க, குளோபல் சவுத் பகச்சுக்காதீங்க, நம்மளுக்கு அவங்க தேவை அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையா? இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இந்தியா வந்து இன்னும் இவ்வளோ பண்ணாலும், இவ்வளோ இந்தியா என்ன பேசினாலும், நம்ம ஏன் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா போக மாட்டேங்க? நம்ம இவங்க கிட்ட போய் நிக்கிறதுக்கே இவ்வளோ ஆடிட்டு இருக்காரு ட்ரம்ப். நம்ம இன்னும் உங்களுக்கு அகேன்ஸ்டா போகவே இல்லை. ஏன் போலன்னா நம்மளுக்கு தேவை இருக்குது. நம்மளோட மொத்த ஐடி இண்டஸ்ட்ரி எனக்கு அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு நம்பி இருக்கும். நம்மளோட பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்களை நம்பி இருக்குது. எல்லாமே ஃபைன். பட் இன்னைக்கு நம்மளுக்கு அமெரிக்காவோட தேவை இருக்குது. 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். இந்தியா, ரஷ்யா, சைனா 3 நாட்டோட சொத்துக்கள் இருக்குல்ல, வெல்த் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் வெல்த் ஒரு நாட்டோட வெல்த்தை விட கம்மி. நம்மளோட 3 நாட்டோட ஜிடிபியை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை விட கம்மி இன்னைக்கு. ஆனா 5 வருஷம் கழிச்சு நம்ம நெருங்க ஆரம்பிச்சிடுவோம். 10 வருஷம் கழிச்சு 3 கண்ட்ரியோட மொத்த அவுட் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அமெரிக்காவை தூக்கி போட்டுற முடியும். சோ இன்னைக்கு கேம் விளையாடுறது இன்னைக்கு இல்ல, 10 வருஷம் கழிச்சு இதை 3 பேரும் அது வரைக்கும் இந்த போர் அது இதுன்னு சண்டை போடாம மாத்தி மாத்தி பொறாண்டிக்காம இவங்க 3 பேர் ஒன்னா இருந்துட்டாங்க. நம்ம 3 பேர் ஒன்னா இருந்துட்டோம்னா அமெரிக்காவை 10 வருஷத்துல தூக்கி போட வாய்ப்பு இருக்கா? குளோபலா நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த கிரவுனுக்கே சண்டை போட முடியும். யார் இன்னைக்கு பாஸ்ங்கிறது இன்னைக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாடு 3 நாடா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது வரைக்கும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை நான் இல்லைன்னா சொல்லல. நம்ம இப்பவுமே சொல்றேனே, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா போகவே போகாது. இது எல்லாமே எதுக்குன்னா அமெரிக்காவை பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. யூஎஸ் கிட்ட வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நம்ம வந்து யூஎஸோட விளையாடல, நம்ம ட்ரம்ப்ங்கிற ஒரு மேன் சைல்டோட விளையாண்டுட்டு இருக்கோம். அவருக்கு என்னடா எல்லா தலைவர்களும் ஒன்னா இருக்காங்க, இங்க நம்ம இல்ல, ஏன்னா எல்லாருமே போட்டோல இருக்காங்க, நம்ம இல்ல. உண்மையிலே இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிறாரு ட்ரம்ப். அவரோட அவருக்கு வந்து சைக்ரியாட்டிஸ்டா இருந்தவங்க இதை பத்தி பேசியிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் வந்து ஓப்பனா சொல்றாங்க, ட்ரம்ப் வர்சஸ் இந்தியா, இட்ஸ் நாட் யூஎஸ் வர்சஸ் இந்தியா. ட்ரம்போட ஈகோக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு பஞ்சாயத்து. எல்லா தலைவர்களும் ஒன்னா இருக்காங்க, போட்டோல நம்ம இல்லங்கிற பஞ்சாயத்து. இதுதான் ட்ரம்போட மேட்டரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. பட் ஓவரால் திஸ் பீங் டன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபார் அ ஃபியூச்சர், ஃபார் அ வெரி ஸ்ட்ராங் ஃபியூச்சர், ஐ ஜென்யூன்லி பிலீவ் இந்தியா நியூட்ரலா தான் இருக்கணும். என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் வந்து சைனாவை பகச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கோங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் இவ்வளவு நாள் கூட நின்று இருக்காது. சோ நல்ல விஷயம். சைனாவோட நம்ம டச்ல இருக்கணும், யூஎஸோட இருக்கிற டச் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் இந்தியாவோட ஒரே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ட்ரம்ப் இன்னைக்கு வருவாரு, 3 வருஷத்துல கிளம்பி போயிடுவாரு. புது பிரசிடென்ட் நம்ம மேல மறுபடியும் இவ்வளவு டாக்ஸ் போட மாட்டாங்க. நம்ம பாத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இல்லனாலும் நம்ம மத்த நாட்டுக்கிட்ட வித்து நம்ம காசு பார்த்துக்கலாம். அது ட்ரம்ப் அமெரிக்காவை நம்பியே நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் நம்ம விற்கிறதுக்கு சொல்றேன், இந்த டிஷர்ட் ஜீன்ஸ் அதுக்கு சொல்றேன். லாங் டர்ம், லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்தியாவுக்கு யூஎஸ் தேவையா? தேவை. இந்தியாவுக்கு சைனா தேவையா? தேவை. சைனாவுக்கு இந்தியா தேவையா? தேவை. யூஎஸ்க்கு இந்தியா தேவையா? தேவை. இங்க எல்லாரும் தேவை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல நியூட்ரலா இருந்துக்கிறது நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து நியூட்ரலா இருக்கிறது பெட்டர் நினைச்சீங்கன்னா இந்தியா நியூட்ரல்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்தியா வந்து கம்ப்ளீட்டா யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா போயிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்க இல்ல நம்ம எடுத்து தான் பாத்துருவோமே, சைனாவை நம்பி போயிடுவோமே நினைச்சீங்கன்னா இந்தியா பிரிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்தியா நியூட்ரலா இருக்கணுமா, இந்தியா பிரிக்ஸ் பக்கம் ஃபுல்லா போயிடணுமா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு. சோ ஐ அம் எக்ஸைட்டட் டு ரீட் தி கமெண்ட் செக்ஷன். நீங்க பர்சனலா ஃபாலோ பண்றதுக்கு எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MG Squad. Cheers.